Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்டிச் மோத்தி டாக்கா டபுள் நாட் ஸ்டிச்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அழகான ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி எப்படி நம்ம ப்ளவுஸில் பண்ணலாம், சில்க் ப்ளவுஸில் பார்டர் ஸ்லீவ்ஸில் இருக்கிற பார்டர் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில்க் ப்ளவுஸ், அதுக்கு உங்கள் சாரியோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் எடுத்துருக்கிறேன், 49L நம்பர். ஸோ அதை வந்து 6 strands எடுத்துகிட்டு இந்த டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன் ப்ளவுஸில். ரெண்டு ஸ்லீவ்ஸ்லையும் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சிங்கிள் லைன் எடுத்து நீங்கள் நெக் லைனும் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒட்டியே இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்ப்போம் பாருங்கள். இது டபுள் நாட் ஸ்டிச் மோத்தி டாக்கா எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் இப்படி எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த கோடுக்கு கீழே இருந்து மேலே நீடில் எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி த்ரெட்டை நீங்கள் இப்படி கீழே வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து ரெண்டாக பிரியும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே கொடுங்க. அப்புறம் அதை சுற்றி அகெயின் கீழேருந்தே மேலே ரைட் சைட் பார்ட்டில் அந்த நூல் வந்து ஊசியை சுற்றி வரணும். இப்படி பண்ணும்போது பாருங்கள், இப்படி ஒரு அழகாக ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் டபுள் நாட் ஸ்டிச், ஹிந்தியில் மோத்தி டாக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அகெயின் அந்த கோடுக்கு கீழேருந்து மேலே நீடில் எடுக்கணும். இது சில்க் த்ரெட்னால பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அகெயின் கீழேருந்து மேலே அப்புறம் சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நூல் வந்து இந்த மாதிரி ஒரு லூப் கிடச்சிரும். ஸோ அகெயின் ரைட் சைடில் இருந்து கீழேருந்து மேலே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இப்படி போட்டிங்கன்னா ஒரு மணி வச்சு தைச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட்லேயே மணி வச்சு தைச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மேலே அகெயின் கீழேருந்து மேலே இதோட டீட்டெயில் டுட்டோரியலும் நான் உங்களுக்கு காட்டன் த்ரெட்டில் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காமிக்கிறேன். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டிசைனில் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். ஒரு ஃபுல் சாரீ கூட இதே டிசைனை நீங்கள் ஃபுல் சாரீலையும் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இது ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நீங்கள் நெக் லைன் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி பண்ணுன்ட்டு தெரியும். ஸோ இப்போ இது வந்து அதை டர்ன் பண்ணுறதுக்காக அந்த இடம் வரைக்கும் பண்ணிவிட்டு எப்படி கண்டினியூஸாக போகலாம். நம்ம வந்து அந்த இந்த லீஃபையும் முடிச்சுட்டு போனோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை அப்படியே இந்த லீஃப்க்கு டர்ன் பண்ணுறேன். இதில் எப்படி கார்னர் திருப்புறதும் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ நார்மல் 6 inch ஃப்ரேமில் தான் நான் ஃப்ரேமில் தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், த்ரெட்டை நான் வந்து இப்படி லெஃப்ட் சைடில் இந்த த்ரெட்டை நான் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த சின்ன ஃப்ரேமில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். த்ரெட் ஒர்க்னால ஃப்ரேமை ஈஸியாக மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும்.
இப்போ பாருங்கள், லாஸ்ட் அந்த கார்னர் வரைக்கும், எட்ஜ் வரைக்கும் அதே மாதிரி டபுள் நாட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த டிசைனுக்கு அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்தமாரி பக்கத்துலேயும் எடுக்கலாம், இல்லை அந்த நாட்க்கு உள்ளேயும் எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இப்போ நான் பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுட்டு வரணும். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை அது நாட்குள்ளே விட்டு எடுக்கலாம். அதுவும் காமிக்கிறேன். இப்படி கண்டினியூஸாக பண்ணோம். இப்போ நூல் தீரப்போகுது, அதனால் பக்கத்தில் இப்படி கீழே விட்டு பின்னாடி பக்கம் பாருங்கள், இந்தமாரி சின்ன சின்ன கோடு தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நாட் போட்டுடலாம். அகெயின் புதுசு எடுக்கும் போது ஏற்கனவே இருக்க நாட் உள்ளே விட்டு நீங்கள் நீடில் எடுக்கணும். அப்போ கண்டினியூஸாக இருக்க மாதிரி வரும். இப்போ இந்த நாட் இந்த டேர்னிங் திருப்புறதும் பாருங்கள், நான் அந்த நாட்டுக்கு உள்ளே விட்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எண்டில் வரும்போது பக்கத்துலேயே விட்டு லாக் பண்ணிவிட்டு அகெயின் அந்த நாட்டுக்குள்ளேயே இப்படி எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் டைரெக்ஷனில் எடுக்கணும். ஏன்னா இந்த டிசைன் அந்த பக்கம் வரதுனால அந்த இடத்துல எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் உங்களுக்கு எங்கேயுமே பிரேக் தெரியாது, நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்படி முத்து முத்தாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த டிசைன்ஸ்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது பேக் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சில்க் மெட்டீரியலுங்கிறதுனால லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சிருவோம். ஸோ இது மாதிரி நான் 2 ஸ்லீவ்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கிள் லைன் எடுத்து பேக் நெக்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன், இந்த ஸ்டிச் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.